அவங்கள செலவு பண்ண வைக்கிறது, அவங்க கிட்ட இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகி நல்ல நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸை பார்த்து குறி வச்சு, அதாவது நல்ல நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ்னா அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு கணக்கு கிடையாது, அவங்க ரொம்ப ஃபேமாக இருக்கணும்னு கிடையாது. நல்ல நல்ல ஒர்க் பண்ணுற சின்ன சின்ன ஃபோட்டோகிராஃபர், இந்த சென்ஸ் சின்னன்னு சொல்றதே எனக்கு தப்பா இருக்கு. ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு கம்மியா இருக்குன்றனால அவங்க சின்ன ஃபோட்டோகிராஃபர்ஸ்ன்னு கிடையாது, ஸ்கில்டு. அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்க மூலமா ஃபோட்டோ ஷூட்ஸை மட்டும் வாங்கிட்டு, நீங்க நல்லா ஒர்க் பண்றவங்க கிட்ட ஜென்யூனாவே உங்களுக்கு ஒர்க் பிடிச்சிருக்குங்க, நான் வந்து இது மாதிரி ஒரு ஆளுங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாலே பசங்க அழகா ஷூட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? அவங்க கிட்ட வந்து எதுக்காக அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்றீங்கன்னு தெரியல. இஃப் அட் ஆல் உங்களுக்கு ஜென்யூனாவே ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா, எஸ் யூ கேன் டூ ஆல் தோஸ் திங்ஸ். நீங்க அவங்களோட நெருங்கலாம், நீங்க பழகலாம், நீங்க வெளியே போகலாம். ஆனா அது மாதிரி எதுவும் இல்லாதப்போ ஏன் இப்படி அவங்கள ஏமாத்துறீங்க? எமோஷனலோட ஏன் பிளே பண்றீங்க? நல்ல